இந்தியாவில் முதலில் ஒரு மாநில அளவில் ராக்கிங் தடுப்புச் சட்டம் இயற்றப்படுவதற்கு காரணமாக அமைந்தது எது? இச்சட்டத்தின் நோக்கம் என்ன? நோக்கம் நிறைவேறியதா என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோடு ஷோக்களால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க, நிகழ்ச்சிகளுக்கு வரும் நெரிசலை தவிர்க்க, கட்டுப்படுத்த ஆலோசனைகளையும் நிபந்தனைகளையும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அமைச்சர்களின் தலைமையில் சமீபத்தில் நமது அரசு பரிந்துரைகள் செய்துள்ளது. அரசியல் கட்சிகள் நடத்தும் பிரச்சார பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் உள்ளிட்டவற்றிற்கு பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கவும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றமும் அரசுக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க உத்தரவு இட்டுள்ளது. இந்த ஏற்பாடுகளுக்கு காரணமாக அமைந்தது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27 தவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல். குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 41 பேர் பலியான சம்பவம். இப்படியான கோர சம்பவங்கள் நடைபெறுவதும், பொதுநல வழக்குகள் தொடுப்பதும், நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பிப்பதும், அரசு சில பரிந்துரைகளை செய்வதும் சகஜமாக நடைபெற்று வரும் வழக்கமாக மாறிப்போனது. 1996ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கொடூர சம்பவம்தான் நாவரசு ராக்கிங் கொடுமை. இந்தியாவில் முதலில் ஒரு மாநில அளவில் ராக்கிங் தடுப்புச் சட்டம் இயற்றப்படுவதற்கு இச்சம்பவமே காரணமாக அமைந்தது. 1996 நவம்பர் 6 தமிழ்நாட்டில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் இச்சம்பவம் நடந்தேறியது. பாதிக்கப்பட்டவர் மாணவர் பொன் நாவரசு. இவர் 1ஆம் ஆண்டு மாணவர். சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் ப.க. பொன்னுசாமி அவர்களின் மகனாவார். இக்கொடூர செயலை செய்தவர் ஜான் டேவிட். இவர் இதே கல்லூரியில் பயிலும் முதுநிலை மாணவர். இதன் விளைவாக 1997ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பகடிவதை தடை சட்டத்தை நிறைவேற்றியது. இது இந்தியாவில் ராக்கிங்கை தடை செய்யும் முதல் சட்டங்களில் ஒன்றாகும். இச்சட்டத்தின் நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் ராக்கிங்கை தடை செய்வதே இச்சட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். இச்சட்டம் 1996ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் நாள் முதல் நடைமுறைக்கு வந்தது. ஆனாலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ராக்கிங் சம்பவங்கள் இன்னமும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாவரசு சம்பவம் ராக்கிங் தடுப்புச் சட்டத்திற்கு வழிவகுத்தாலும் இச்சம்பவங்கள் ராக்கிங்கை முற்றிலுமாக ஒழிக்க இன்னமும் கடுமையான அமுலாக்கமும் தொடர்ச்சியான விழிப்புணர்வும் தேவை என்பதை சமீபத்திய மதுரை ITI மாணவர் ராக்கிங் சம்பவம் உணர்த்துகிறது என்பதே நிதர்சனம்.